கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு ஜெபத்தின் மூலமாகவும் தேசத்துக்காக ஒரு ஜெபத்தின் மூலமாகவும் இணைந்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில உலகமெங்கும் புனித வெள்ளி கொண்டாடப்படுகிறது. ஆம், தேவன் நமக்காக தம்முடைய திரு ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையின்படி நாம் பாவமற்றவர்களாய் வாழும்படியாய் நம்மளுடைய பாவத்துக்கான தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டார். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் ஏற்றுக்கொண்டார். நாம் அக்கிரமக்காரர்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது தேவன் இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். தேவனுக்கு நாம் சத்துருக்களாய் இருக்கையில் தேவன் இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஆம், நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தராய் மாற்றப்படும்படியாய் பரிசுத்தமான்களாய் மாற்றப்படும்படியாய் தேவன் தம்முடைய திரு சரீரத்திலே நம்மளுடைய பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்தார். அதனாலே நம் பாவத்திலிருந்து விடுதலை, சாபங்களிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலையை தேவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தினாலே நாம் அவரோடு கூட ஒப்புரவாகி அந்த நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். அதனால் இன்றைய நாளில நம்முடைய தேசத்துல இருக்கிற அகில உலகம் எங்கும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் நீங்கும்படியாய் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே உம்முடைய ரத்தத்தை சிந்தினீங்க ஆண்டவரே. நாங்கள் பாவமாகணும், ஆனா நீங்க பாவமானீங்க. நாங்க சாபமாகணும், நீங்க சாபமானீங்க ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வியாதி எல்லாம் உம்முடைய சிலுவையில ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட இந்த அகில உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அந்த ரத்தத்தினால் உண்டாகிற மீட்பையும் விடுதலையும் இன்றைக்கு ஆண்டவரே நாங்களும் எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரும், அகில உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அந்த இரத்தத்தினாலே மீட்பையும் ரட்சிப்பையும் சுகத்தையும் நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உமக்கென்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. அப்படியே செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.